This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், மலச்சிக்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல். மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் வரும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆக மொத்தத்தில் மனுஷன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரீயாக மோஷன் போயிட்டு வயிறு கிளியர் ஆகிடுச்சுனாவே அன்றைய பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக இருக்கும். ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு. அதே சமயத்தில் கிளியராக வெளியே போகாமல் மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையுமே செய்கிறதுக்கு புரியாது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி வரும். எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நமக்கு மலச்சிக்கல் தான். அப்போ அந்த வகையில் நம்ம அதை கிளியர் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுத்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி திரிபலா சூரணம், அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இந்த மூணு காயினுடைய பொடி சேர்ந்தது தான் இந்த திரிபலா சூரணம்ங்கிறது. இதை நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு நைட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தோம்னா அதிகாலையில் நமக்கு அது ஃப்ரீ மோஷன், அதாவது சொல்ல போனோம்னா வயிற்று போக்குங்கிற மாதிரி அளவுக்கு போகாது, ஃப்ரீயாக மோஷன் போயிடும். அப்படியே ஒரு வேளை நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக காலையில் தண்ணி குடித்தோம்னா அது இன்னும் டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் மலச்சிக்கல் தீர்க்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்து திரிபலா சூரணம் அப்படிங்கிறோம். அதோடு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கூட, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அடிக்கடி ஒரு டம்ளராக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம உடம்புல நீரேற்றம் இருந்ததுன்னா மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராது. அதேமாதிரி பழங்கள், நார்ச்சத்து உடைய பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அதுவும் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நம்ம தூங்கணும். அதாவது நம்ம மக்கள் இப்போ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு படுக்கிறது, அப்புறம் இந்த அன்டைமில் படுத்தோம்னாலாம் நமக்கு இந்த செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு அதுவும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேரமாக படுத்துடணும். இரவு உணவை நேரத்தில் எடுக்கணும். இரவு உணவுக்கு அதிகபட்சமாக 8 மணிக்கு முன்னாடிலாம் சாப்பிட்றணும். இப்போ அப்படிலாம் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு அந்த சீக்கிரமாக செரிமானம் ஏற்பட்டு நம்ம குடல் நல்ல ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு நமக்கு காலையில் ஃப்ரீ மோஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இரவு உணவை நேரத்தில் எடுக்கணும். அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரத்தில் படுக்கணும். அதே மாதிரி நல்லா தண்ணீர் குடிக்கணும். திரிபலா சூரணம்ங்கிறது மிக அற்புதமான ஒரு மருந்து. அது மலச்சிக்கல் மட்டும் கிடையாதுங்க, உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எந்த வேலை செய்கிறதுக்கும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனநிலையை, உடல்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு திரிபலா சூரணத்துக்கு இருக்குது. அதனால் திரிபலா சூரணத்தை காலை சாப்பிட்டதுக்கு பிற்பாடும் சாப்பிடலாம் 1 டீஸ்பூன், இரவு சாப்பிட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். இது மிகச்சிறந்த ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வியாதியுமே நம்ம தடுக்கிறதுக்கான பவர் உண்டு. அதை பொதுவாக வயிறு சுத்தமாகிடுச்சுன்னா நிறைய வியாதிகள் வராது. செரிமானம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம வியாதிகள் வராது. இதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்போம். நண்பர்களே, நன்றி.